கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போடணும் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, நம்ம வந்து 2/8/2025க்கான கெஸ்டிங் தான் நம்ம வந்து பார்க்க வரோம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கான ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 226. நம்ம கொடுத்து என்ன நம்ம வந்து பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 226க்கு நம்ம வந்து 9-0 கொடுத்துருந்தோம். அப்புறம் 6ஆம் நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா நம்பர் கொடுத்துருந்தோம். 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் வந்து சூப்பராக வந்து சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம வந்து ஏ போர்டுக்கு வந்து 5 அல்லது 2ஆம் நம்பர் வந்து எடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து ஏ போர்டுக்கு 5 அல்லது 2ஆம் நம்பர் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா இன்றைக்கி வந்து 26 எடுத்துக்கலாம். ஏசிக்கு ஒரு 26ங்கிறது ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து ட்ரை பண்ணி இருந்துக்கலாம். நம்ம இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, இன்றைக்கி நம்ம ஆல் போர்டு வந்து 3 நம்பர்ஸ் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. எப்பயுமே 2 நம்பர் தான் கொடுப்போம். இன்றைக்கி கொஞ்சம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு மெத்தட்ஸ் கொஞ்சம் எடுக்கிறனால கொஞ்சம் 3 நம்பர்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் ஏ போர்டு 2ஆம் நம்பர் வந்து சூப்பராக பாஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி வந்து பாஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி சிங்கிள் போர்டுக்கு 12 100 வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிசி 12 1000, திருடிஜில் 12 5000 பிசி வினிங் 100, திருடிஜில் 25 10,000 பிசி வினிங் 1000, திருடிஜில் 30 14,000 பிசி வினிங் 500 சி போர்டு நீங்கள் 50 கொடுக்குறாங்க. திருடிஜில் 60 28,000 பிசி வினிங் 1000 சி போர்டு நீங்கள் 100 கொடுக்குறாங்க. திருடிஜில் 70 32,000 பிசி வினிங் 1000 சி போர்டு நீங்கள் 50 கொடுக்குறாங்க. ஃபோர்டிஜில் 30 90,000, ஃபோர்டிஜில் 110 4,30,000, 3 நம்பர் வினிங் 10,000 பிசி வினிங் 1000 சி போர்டு நீங்கள் 100 கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா, ஓகேங்களா, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் இல்லை 4 டேஸ் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, நம்ம வந்து எப்பயுமே 2 சைடு நம்ம எடுப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வச்சு நம்ம தான் எடுக்கிறோம். 379 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 379 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 259. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சி நமக்கு வந்து 7 அப்படின்னா 8 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, இதில் வந்து 379 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 7 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 277 376 இருக்குது. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 277. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 277 எஸ்ஐன் ஆப்ஷன் 259 போட்டதில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லைன்னா 5 4 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 277 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 4 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 941 597 இருக்குது. இந்த 941 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 941 எஸ்ஐன் ஆப்ஷன் 259 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, 5 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 941 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 5 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 514 226. இதில் 514 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 514 எஸ்ஐன் ஆப்ஷன் 259 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அப்படி இல்லைன்னா 6 5 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 514 வச்சுருக்கோம். நமக்கு 5 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 5 அல்லது 6லேருந்து நாளைக்கு ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் கொஞ்சம் கேமுக்குள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, 5 6 இப்போ இல்லைன்னா 9ஆம் நம்பர் கேமில் கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஓகேவா, வீக்லி சார்ட் வச்சு நம்ம 1 அல்லது 0 வந்து எடுத்திருந்தோம். அதை வந்து நான் வீடியோவில் போடல. அதனால் நீங்கள் 1 அல்லது 0லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் 9ஆம் நம்பர் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகே, அந்த 3 நம்பர்ஸ். ஓகேவா, நீங்கள் வந்து ஆல் போர்டு மட்டும் வச்சு ட்ரை பண்ணும் போது நீங்கள் 5 அல்லது 6ஆம் நம்பரை ட்ரை பண்ணுங்கள். இதிலேருந்து வினிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்பர் நமக்கு வந்து 9ஆம் நம்பர் வந்து கொடுக்குறோம். 9ஆம் நம்பர் கணக்கில் வந்துகிட்டே இருக்கனால தான் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். மினிமம் வந்து நான் 5 அல்லது 6லேருந்து ஒரு நம்பர்ஸ் கேரண்டியாக வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து ஏபிபிசிஎஸ்சி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 50 05 51 5 60 06 61 16ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா.
ஓகே மலை இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 226 ஓகேவா, 226. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆள் கொடுக்கு 2ஆம் நம்பர் வந்து சிங்கிள் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவர் கொஞ்சம் முந்தானத்து வந்து சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்காப்புல. சூப்பர். ஓகே ப்ரோ, வின்னிங்ஸ் எடுத்தால் சந்தோஷம் தான். கமெண்ட்லாம் நீங்கள் பண்ணாதீங்க ஓகேவா. வின்னிங்ஸ் எடுத்தால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கங்க, கொஞ்சம் கமெண்ட் பண்ணாங்க. அப்போ தான் அடுத்த வின்னிங்ஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து வின்னிங்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க ஓகேவா. ஓகே, அடுத்து மாணிக்கம் சந்தியா அவர் பார்த்தீங்கன்னா ஆள் போடுக்கு 7 2ஆம் நம்பர் எடுத்துருக்கா. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் சகாதவன் அவர் பார்த்தீங்கன்னா ஆள் ஏ போர்டுக்கு 2ஆம் நம்பர் அல்லது பி போர்டுக்கு 6ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்காப்புல. ஏ போர்டுக்கு சிங்கிள் நம்பர் வந்து ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் சூப்பராக வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டவுல் சொன்னாலும் கம்மியான வின்னிங்ஸ் தான் கொடுத்துருந்தீங்க. அடுத்தது இவர் பார்த்தீங்கன்னா பிரபாவதி அவர் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டுக்கு 2 அல்லது 9ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. இவர் 2-0-4 கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் 0 கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருந்த மாதிரி இருந்துச்சு பி போர்டுக்கு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. மீண்டும் 2ஆம் நம்பரே டவுல்ஸாக போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு ஃபுல் வினிங் நான் வந்து இன்னொரு சேனலில் கொடுத்துருந்துருப்பேன். கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ரொம்ப கம்மியான வின்னிங்ஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 6ஆம் நம்பர் வந்து கணிச்சிருக்காப்புல. மற்றபடி பி போர்டு ஏ போர்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2ஆம் நம்பர் எடுத்துட்டாப்புல. ஆனால் 1ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி வந்துட்டாப்புல. 6ஆம் நம்பர் மேட்ச் பண்ணி இருந்தப்போனா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் சேர்ந்துருக்கும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா டவுல்ஸ் கொஞ்சம் யாரும் எதிர்பார்க்கலையாட்டிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா ஆனந்த் அவர் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு சிங்கிள் நம்பர் வந்து 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. 6-1 6ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 3-8 இத்தனை நம்பர் கொடுத்துருக்குள்ள ப்ரோ. என்கிட்ட பேசணும்னா பார்த்துங்க, நம்ம வந்து கஸ்ஸிங் மட்டும் நான் வந்து தனிப்பட்டமாக கொடுக்குறதில்ல. முன்ன வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்லேருந்து கஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் பர்சனலாக. இப்போ வந்து எனக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறேன். அதனால் யாரும் ஏதாவது முக்கியமான ஏதாச்சும் பேசுகிற மாதிரி இருந்தால் மட்டும் என்னோடய இதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா. கஸ்ஸிங்கோசரம் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ யாருக்கும் கொடுக்குறதில்ல. முன்ன வந்து நம்ம வந்து பேமெண்ட் வாங்கிட்டு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த வேலை எனக்கு வேண்டாம்னு விட்டுட்டேன் ஓகேவா. என்னால் முடிஞ்சால் நான் ஃப்ரீயாகவே கஸ்ஸிங் நான் வந்து கொடுத்துருவேன் ஓகேவா. எனக்கு காசு வாங்கிட்டு உங்கள்கிட்ட கொடுக்கணும்ட்டு நான் வந்து இது பண்ணல ஓகே மகளே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கம்மியான கமெண்ட் தான் வின்னிங்ஸ் வந்துருந்தது ஓகே மகளே. மீண்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சிறப்பான கஸ்ஸிங்கில் பார்க்கலாம். இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரமாக வீடியோ போகிற மாதிரி இருக்குது, மன்னித்து கொடுங்கள். நாளைக்கு சூப்பராக வின்னிங்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி ஓகேவா.